வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா, விஜய் திருச்சியில் கலந்துக்கிட்ட அந்த பிரச்சார கூட்டத்தை பற்றி பேச போகிறோம். அதில் முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னா, அவரோட வேனில் எம்ஜிஆர் படமும் அறிஞர் அண்ணா படமும். ஏன்னா அவர் கொள்கை தலைவர்கள்னு அறிவித்தவங்க படங்களை தவிர்த்து இந்த வாகனத்தில் எம்ஜிஆர் படமும் அண்ணா படமும் இடம்பெற்றது ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. அதே மாதிரி அவர் ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த மரக்கடை பகுதி 15 நிமிடங்கள்லேருந்து 20 நிமிடத்தில் போயிடலாம். அந்த 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு போகிற இடத்துக்கு அவர் கடந்து செல்கிறதுக்கு 5 மணி நேரங்கள் ஆச்சு. அது பெரிய பேசும் பொருளாச்சு. அதே மாதிரி அவர் கலந்துக்கிட்டு பேசின அந்த வேனோட அமைப்பு அவர் மேலே நின்று நடந்து செல்கிற மாதிரி அமைப்பு இருந்துச்சு. வேனில் அவர் வேன்னு சொல்ல முடியாது, பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் அந்த மேற்பரப்பு நடந்து செல்கிற மாதிரி நாலா பக்கமும் நடந்து மக்களை பார்த்து பேசுகிற மாதிரி அமைப்பாக இருந்துச்சு. அதுவும் ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. அதுபோக அவர் பேசின மைக்கு சரியாக வேலை செய்யலை. அதாவது அங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு கேட்டது தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தவங்களுக்கு எதுவுமே சரியாக கேட்கல. அது ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. அதுபோக அன்னைக்கு அவர் பேசினது, அதாவது அங்கே லோக்கலில் கேட்டாங்கள்ல, அவங்களுக்கு பேசினதில் கேட்டதில் திமுகவோட ஆட்சியை பற்றியும் அவங்க கூட வாக்குறுதிகளை பற்றியும் பேசினார். அதுபோக மக்களை குலசாமி, அதாவது போருக்கு முன்னாடி குலசாமியை கும்பிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி நான் தேர்தல்ன்ற போருக்கு உங்களை சந்தித்து கும்பிட்டு போக வந்திருக்கீங்க. அதாவது குலசாமியை உங்களை நினைக்கின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அது ஒரு மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருந்துச்சு. அதுபோக அங்கே வந்திருந்த கூட்டம், பெருந்திரளான கூட்டம், தன்னெழுச்சியான கூட்டம் ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. அவர் அங்கே பேசின, அதாவது 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருந்தும் இங்கே ஒரு வேலையும் நடக்கலை. அதே மாதிரி இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் இந்த பகுதியில், அவர் ஒரு வேலையும் நடக்கலை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கட்சியை மட்டும் பேசினவர் குறிப்பிட்ட அந்த பகுதி பிரச்சனைகளை பேசுனது ஒரு பேசும் பொருளாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அன்னைக்கு ஒரு 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை முடித்து 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை அவர் சென்றடைய முடியாமல் இரவு 12 மணிக்கு மேலே ஆனதுனால பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவர் பாதியிலே திரும்பினது ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த முதல் சுற்றுப்பயணத்தில் நிறைய விஷயங்கள் பேசும் பொருளாக இருந்தது. அதே மாதிரி கூட்டம் அனைத்து கட்சியினராலுமே ஒரு பேசும் பொருளாக மாறி இருந்தது. அந்த கூட்டத்தில் பகுதி பெண்கள் அதிகமாக இருந்தாங்க. அதாவது இளம் பெண்கள் அதிகமாக இருந்தது ஒரு பேசும் பொருளாகவே இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு பேசும் பொருளாக அமைந்தது. அடுத்த சனிக்கிழமை என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறான்றத நம்ம அந்த சனிக்கிழமை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம்.